ஹாய், வெல்கம் டு 3 ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிறுதானிய ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். கம்பு வச்சு அதோட கம்பை மாவாக அரைச்சி எடுத்து அதை வச்சு நம்ம கம்பு அடை தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடை செய்கிறதுக்கு நான் ஒரு வானல் வச்சுருக்கேங்க. அதில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியும் போது கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாங்க. சீரகம் நல்லா பொரியுது. ஒரு கப்பு சின்ன வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது நம்மளோட அடை பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதும் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் இந்த கப்பில் பார்த்தீங்கன்னா நான் 2 கப்பு மாவு எடுத்திருக்கேங்க. 2 கப்புக்கு 1 கப்பு மாவுக்கு 1.25 கப்பு தண்ணி சேர்க்கணும். 2 கப்புக்கு பார்த்தீங்கன்னா நான் 2.5 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த தண்ணி நல்லா ஹீட் ஆகி கொதிக்கட்டுங்க. பாருங்கள், நல்லா கொதிக்குது. இந்த டைமில் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கிறேன். துருவின தேங்காய் சேர்த்துட்டு நான் கம்பு மாவு தண்ணி எடுத்து அதே கப்பில் எடுத்து அளந்து வச்சுருக்கேன். 2 கப்பு கம்பு மாவுங்க. இப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது நம்மளோட கம்பு மாவு இதுலேயே நல்லா வெந்து வந்துருங்க. இப்போ பார்த்திங்கன்னா வேர்க்கடலை கொஞ்சம் சேர்த்துட்டு கூடவே கொத்தமல்லி இலையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடலாங்க. இது ஆறட்டும். இது ஆறுறதுக்குள்ளார நம்ம இதுக்கு தேவையான சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா 1 கப்பு தேங்காய், 2 பல் பூண்டுங்க, 2 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம தண்ணி ஊற்றி மூடி போட்டு சட்னி அரைச்சி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான தேங்காய் சட்னி அரைச்சாச்சு. இப்போ இந்த சட்னியை நம்ம தாளிச்சிக்கலாங்க. அதுக்கு ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அது சூடாக இருந்தும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கருவேப்பிலை பொரிஞ்சதும் இந்த தாளிப்பை எடுத்து நம்ம சட்னியில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்மளோட கம்பு மாவு நல்லா ஆறி வந்துருச்சுங்க. அது அடை தட்டுறதுக்காக நான் இலை வாழை இலை எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஆயில் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிட்டு நீங்கள் எந்த சைஸுக்கு அடை தட்டுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா தட்டிக்கோங்க. தட்டிட்டு தோசைக்கல் எடுத்து வச்சுட்டு அது ஹீட் ஆனதும் இந்த மாதிரி எண்ணெய் தடவிக்கலாங்க. எண்ணெய் தடவிட்டு நம்ம தட்டி வச்சுருக்கிற அடையை தோசைக்கல்லில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போடும்போது அடை நல்லா உடையாமல் சூப்பராக தோசைக்கல்லில் வந்துடும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதிகமாக தீ வைக்காமல் இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு அடையை நல்லா நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு சிறுதானிய அடைங்க. டயபெட்டிஸ் பேஷண்ட் கூட செஞ்சு சாப்பிடலாம். அவ்வளோதான், நம்மளோட அடை நல்லா வெந்து வந்துருச்சு. ஏன்னா நம்ம சுடு தண்ணியில் போட்டு கிளறும் போதே மாவு நல்லா வெந்திருக்குங்க. இப்போ இதை சுட்டு எடுத்தோம்னா அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கம்பு அடை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மீதம் இருக்கிற அடையும் சுட்டுக்கலாம்.
சுட்டுட்டு சூப்பரான ஒரு தேங்காய் சட்னியோடு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக ஹெல்த்தியான ரொம்பவே ஒரு சூப்பரான அடை வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை